குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஆண்கள் எல்லாரும் அவங்களோட ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாத்துக்கிறது? ஸோ ஜென்ரலாகவே இந்த டெஸ்டோஸ்டிரான்றது வந்து நாட் ஒன்லி ஃபார் செக்ஷுவல் ஹெல்த், ஃபார் அ டெய்லி ஒரு ஃபங்க்ஷனிங் ஆஃப் அ மேனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டெஸ்டோஸ்டிரானோட ப்ரொடக்ஷன் வந்து இட் வில் பி ஹையஸ்ட் இன் த மார்னிங்ஸ். ஸ்லோலி இட் வில் ரெடியூஸ். ஏர்லி மார்னிங்ஸ் டு மார்னிங்ஸ் வந்து அந்த ப்ரொடக்டிவ் ஒர்க் எல்லாம் வச்சுட்டோம்னா வில் பி மோர் ப்ரொடக்டிவ். ஜென்ரலா மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. இந்த செமன் வர டியூபுகள் வந்து அடப்பு இருக்கலாம், இல்லாட்டி வந்து செமன் ப்ரொடக்ஷனே வந்து கம்மியா இருக்கலாம். அது சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால குறையலாம் ப்ரொடக்ஷன், இல்லாட்டி ஏதாவது ரேடியேஷன் எக்ஸ்போஷர், ஏதாவது மருந்துகள், இல்லாட்டி வந்து ஏதாவது அடிப்பட்டதுனால, இல்லாட்டி ஜெனட்டிக் ரீசன்ஸ் கூட இருக்கலாம். லைஃப் ஸ்டைலும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் இதுக்கு உண்டான ஆன்சர். கார்டியோ ஒரு 20 மினிட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டைம் வந்து ஷுட் பி மோர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஃபார் 30 to 50 years. அதுக்கப்புறம் வந்து ஆண்களுக்கு முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அது பேர் என்னன்னா கீகிள்ஸ் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஸோ கீகிள்ஸ் வந்து ஜென்ரலாகவே இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கும் ப்ராப்பர் யூரின் போறதுக்கும் மோஷன் போறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா டயட். டெய்லி ஹை கேலரி டயட் எடுக்கிறது வந்து அட்வைசபிள் இல்லை. ஸோ கேலரி மானிட்டர் பண்ணா பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எது எடுத்தாலுமே கெடுதிதான். ஒன் டைம் எடுக்கிறேன், எப்போவாது எடுப்பேன், எல்லாமே கெடுதி. என்ன டேமேஜ் பண்ணுதோ அது பர்மனண்டா தான் இருக்கும்.